இதயத்துல்லா சார், உங்கள்கிட்ட மூணாவதாக வர்றதுக்கான முதல் காரணமே நீங்கள் தாவேகாவை எப்படி பார்க்குறீங்கிறத இப்போ வரைக்கும் எங்களால் புரிந்து கொள்ள முடியல. நீங்கள் முஸ்தபா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது வந்து தற்செயலானதா அல்லது விபத்தா? அதாவது உங்கள் தலைப்பும் சரி, முதல்ல அந்த 2 பேரையும் நீங்கள் விசாரணை செஞ்சதுன்னு சொல்லலாம் கோர்ட்லையா. இந்த 2மே நியாயமான ஒன்று. இப்போ நானோ பாவலனுக்கும் எங்களுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவங்கள். திமுக தமிழ்நாடு அரசிடமிருந்து காமராசர் விருது பெற்றிருக்கிற உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. முக வாங்கியிருக்கீங்க, அதனால நீங்க கூட்டணி பத்தி என்ன சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கல எனக்கு ஒரு ஆவல். அதல்ல, அது அரசு கொடுக்கறது. அதற்கும் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தம். நான் ஏறத்தாழ 53 ஆண்டுகள் ஒரே கட்சியில் இருக்கேன். வேறு கட்சிகளுக்கு போயிருந்தால் பல பதவிகள் கிடைச்சிருக்கோம். காமராஜருக்காக வந்தேன், காமராஜருக்காக இருக்கிறேன். ஆமாம், நல்லது. இப்போ நான் இப்போ பாராட்டியதுக்கு நன்றி. தமிழக முதல்வர் அவர்கள் எனக்கு 5 லட்சம் பரிசு தொகையும் கொடுத்தாரு. அந்த பரிசு தொகையும் காமராஜருடைய திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தனால நான் அவருக்கே அதை அர்ப்பணிச்சிட்டேன். மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி எங்கள் 2 பேருக்குமே வேலை இல்லாத அளவுக்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளும் அதிமுகவும் அதே போன்று தாவேகாவும் தான் பேச வேண்டிய நிலைமை. இருந்தாலும் சில உண்மைகளை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு கோர்ட்டில் நீ உண்மையை மட்டும்தான். ஆமாம், உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய்யை சொல்ல முடியாது. உண்மைக்காக கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், கடும் எதிரின்னு சொன்னது திமுகவை அதனுடைய முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார். உங்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ந்து பல முறை திமுகவை விமர்சனம் செய்து கூட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோ அவருடைய அமைச்சர்களோ கடுமையாக எந்த விமர்சனையும் பண்ணலை. என்ன காரணம் சொன்னால், நமக்கு எதிரியாக ஒரு நல்லதொரு பகையை பெற்றேன்னு கம்பன் சொல்லுவான். அந்த மாதிரி அதிமுகவை மட்டுமே பகையாளியாக நினைத்து தொடர்ந்து முதல்வர் அவர்கள் அதிமுகவை தாக்கி கொண்டு வந்தார், அல்லது அதிமுகவுக்கு எதிராக பேசி கொண்டு வந்தார். ஒரு கட்டத்திலும் விஜய் அவர்களையோ தாவேகாவையோ அதிகமாக அவர்கள் பேசவில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், கரூர் விஷயத்தில் கூட அவர் உண்மையிலேயே திமுக அவரை எதிர்க்கும் நினைச்சார். ஆனால் திமுக அவரை எந்த வகையிலும் எதிர்க்கல. ஆனால் பாஜக அவரை டெல்லிக்கு வரவழைச்சது. அதே மாதிரி அவர் அவருடைய திரைப்படத்தை வந்து ஜனநாயகனை நிறுத்தினது, இவ்வளவு கொடூரமான வேலைகளை பாஜக செஞ்சிச்சு. ஆனால் திமுக இன்னைக்கு வரையும் அதனுடைய தலைவர் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிலையில் ஒரு நியாயமான போக்கில் தான் விஜய் அவர்கள் நடந்துகிட்டு இருக்கார். ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை அல்லது திமுக கூட்டணியை அவர் எதிர்த்து வந்தார். இதுதான் இந்த உண்மையை முதல் நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு நீங்களே கேட்ட மாதிரி நேற்று வரை அல்லது முந்தா நாள் வரை எதிர்க்காத அதிமுக இன்னைக்கு எந்த அளவுக்கு எதிர்க்குது அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்களுடைய ஊழல் என்று சொல்லி அவருடைய 1.5 கோடி ரூபாய் பிரச்சனையும், டிக்கெட்டு கள்ள மார்க்கெட்டு டிக்கெட்டு பிரச்சனையும், இன்னும் கரூரிலே கொலை செய்ததற்கு, படுகொலை செய்ததற்கு பாதி காரணம் இவர்கள்தான் என்று நேற்று வரை அவர்களை எந்த வகையிலும் எதிர்க்காத அனுபவிக்கவர். கரூரை வந்து விபத்துனே தமிழ்நாடு நம்புகிறது. அது விபத்து தான். அது தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணம். நான் சொல்லலை, நான் எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்லை. அதிமுக தாவேகாவை பற்றி சொன்ன வார்த்தை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சினிமா படங்களுக்காக காலில் போய் விழுந்த ஏஐ காட்சிகளையும் காட்சிருக்காங்க. அது நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அது விஜய் ஆதரிக்கிறீங்களா சார்? நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் ஆதரிக்கல, அடுத்து வரப்போறேன். உங்க தலைவர் ஆதரிக்கிறாரு. ஜனநாயகன் படத்துக்கு தடை விதிச்சு பாஜக அரசு அவரை வந்து ஒடுக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஆதரிச்சிருக்காரு. ஒரு முறை இப்ப சொல்லிட்டே வர்றேன். இப்ப விஜய் என்னென்ன சொல்றாங்க அடுத்து நான் சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இதுவரையும் விஜய்க்கு எதிரான கணைகளை அதிமுக கொடுத்துருக்குன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? நாங்க தான் 2வது கட்சின்னு அதிமுக சொல்லுது. தாவேகா நாங்க தான் 2வது கட்சின்னு சொல்லுது. எங்களை பொறுத்தவரை நாங்க தான் முதல் கட்சி. திமுக காங்கிரஸ் கூட்டணி. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு அந்த தயாரிப்பில் எவ்வளவோ பேர் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் காங்கிரஸுக்குள்ள இருக்கிற திமுக ஆதரவு பிரிவா? காங்கிரஸ்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள இருக்கிற திமுக ஆதரவு பிரிவா நீங்க? திமுக ஆதரவு இன்னைக்கு வரை 100க்கு 100 காங்கிரஸ் ஆதரித்துக் கொண்டு இருக்கிறது. திமுக இல்ல, காங்கிரஸுக்குள்ள ஒரு பிரிவினர் திமுக எதிர்க்கல, தாவேகா ஒரு ஆப்ஷன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய அதிகாரப்பூர்வமான பாராளுமன்ற உறுப்பினர்கள்
அதிகார பங்கோ அல்லது கூடுதல் இடமோ கேட்கக்கூடிய ஒரு சூழலை அதை திசை மாற்றி தாவேக்கான்னு சொல்லக்கூடாது. எங்களில் யாரோ ஒருவர்னா ஒரு 70-80 அமைப்பு, துணை அமைப்பு இருக்கு. அதில் ஒரு அமைப்பை சேர்ந்த ஒருவர் வந்து தாவேக்கா தலைவரை பார்த்துட்டு வந்து நான் தாவேக்கா கூட்டணி தான் இதுவரையும் அவர் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவர் தாவேக்காவோட கூட்டணி வைக்க போறோம்லாம் சொல்லல. அவர் இப்படி இருக்கும்போது அவர் தாவேக்காவோட கூட்டணிக்கணும்னு சொல்லல. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தாவேக்காவோட கூட்டணி திமுகல இருந்து விலகி தாவேக்காவுக்கு போகணும்னே பேச ஆரம்பிக்கிறார். அதாவது எந்த தலைவர், நான் கேட்கறது அகில இந்திய தலைவர் என்ன, எங்களுக்கு வந்து கார்கே, திரு ராகுல் காந்தி, தமிழ்நாடு தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இந்த 3 பேர் என்னைக்காவது நாங்கள் தாவேக்காவை ஆதரிப்போம் அல்லது தாவேக்காவோட கூட்டணி வைப்போம் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? அதனால தான் 41 பேரை டெல்லிக்கு வர வச்சு ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதாவது ஒரு போன் கால்ல நீங்க இப்படி பேசாதீங்க, ட்வீட் போடாதீங்கன்னு சொன்னா அரை மணி நேரத்துல முடிகிற பிரச்சனையை ஒரு நாள் முழுக்க விவாதிச்சு விஜய்க்கும் தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஒரு இல்லாத முக்கியத்துவத்தை நேரடியாகவே காங்கிரஸ் வழங்கி இருக்கிறது. நீங்களே என்ன சொன்னீங்க, அரை மணி நேரம் அல்லது அரை நிமிஷத்தில் உள்ளதை ஏன் கூப்பிட்டாங்க, எதுக்கு பேசுனாங்க? அது அல்ல பேச்சு. அதை விட பெரும்பாலான பேச்சு என்னன்னு சொன்னால், எந்த விஷயமும் நீங்கள் பேசாதீங்க, பார்த்துக்குவோம், உங்களுடைய ஒவ்வொருடைய தொகுதி உங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம். எல்லாருமே பெரும்பாலும் இருக்க கூட்டணி ஜனநாயகபூர்வமாக பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், இது முறை. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு வரை எங்களுடைய அகில இந்திய தலைமை 2 முறை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலினை சந்தித்திருக்கிறது. எங்களுடைய அகில இந்திய செயலாளர்கள் 3 பேர், எங்களுடைய தலைவர் குன்னூர் வரைக்கும் வந்தார் அவங்க தலைவர். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அறிவாலயம் போயிருக்கலாம்ல, ஏன் போல? யாரு 90? ராகுல் காந்தி குன்னூர் வரை வந்தார். ஊட்டி 90 புரியல. ஊட்டி வந்திருந்தார். தெரியும் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர் கேரளாவில் நிகழ்ச்சி, கூடலூர் எங்கே இருக்கு, கேரளாவை ஒட்டி இருக்கு, அங்கே ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு வந்தார், வந்துட்டு போயிட்டாரு. இவ்வளவுதான் விஷயம். அவர் சென்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் சொல்றேன் சார். 41 காங்கிரஸ் தலைவர்களை டெல்லிக்கு வர வச்சு உட்கார்ந்து மீட்டிங் போறதை விட ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, அறிவாலயத்துக்கு வந்து ஒரு பொக்கே கொடுத்து போன முறை ஸ்டாலினோட சைக்கிளிங் வீடியோவை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சைக்கிள் எப்போ பண்ணுவோம்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. வாங்க சைக்கிளிங் போலான்னு ராகுல் காந்தி ஒரு வாரத்தை கேட்டிருந்தா, அதற்கு பிறகு இந்த எம்பிக்கள் எதிர்குறல் எதுவுமே இருந்திருக்காது. நம்ம செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல? ராகுல் காந்தி ஒரு மாநில தலைவர் அல்லது தமிழ்நாட்டு தலைவர் அல்ல, அகில இந்திய தலைவர். அகில இந்தியாவில் அவருக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்வீட் பாக்ஸோட வருவாரு, சைக்கிளிங் வருவாரு, ஏன் வெள்ள சேதம்லாம் பார்க்க வந்தவர் தான் ராகுல் காந்தி. தேர்தல் தான் வருவார் இல்லையா? வாங்க, தேர்தலுக்கு முன்னால் வந்து சும்மா பார்க்க மாட்டாரு. சரி, நான் பேசலாம் இல்லையா? வெள்ள சேதங்களை பார்க்க வந்திருக்காரு, பல நேரங்களில் இங்கே கூட்டங்களுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் அல்ல, நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் கூடலூர் வந்தார், கேரளா போறாரு, எப்போ வரணுங்கிறத அகில இந்திய தலைமை முடிவு செய்யணும். முடிவு செய்யும் போது நிச்சயமா நடக்கும். நான் மீண்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது எங்கள் கூட்டணி, நான் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட துணைத் தலைவர், அதே மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் உடைய உறுப்பினர், ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் எல்லாம் நான் இருக்கேன். நான் சொல்றது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக இருக்கிறது, எந்த விதமான இதுவும் சந்தேகமும் இல்லை. இந்த அதிமுக தாவேக்கா முதல் தொடருமா அல்ல அப்படியே நின்றுமா? ஏன்னா விஜயனுடைய பேச்சுக்கு பிறகு தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் அதிமுக விமர்சிக்கல. இன்னும் ஒரு படி மேலே போனால் தாவேக்காவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் இந்த தலைப்புகளில் பங்கேற்க மறுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பான கால் எடுத்து வச்சிட்டோமோ அப்படின்னு விஜய் நினைக்கிறாரான்னு ஒரு டவுட் இருக்கு. இதே சொல்லலாம் சார். ஒன்றும் இல்லை, அவர்கள் கொடியாட்டினார்கள், ஆக தாவேக்காவோடு எப்படி சேர்ந்து விடுவோம் பிள்ளையார் சொல்லின்னு சொன்னவங்க அதிமுக அவங்களுக்கு நன்றாக தெரியும். ரெண்டாவது, இந்த கரூர் சம்பவம் அல்லது ஜனநாயகன் படத்துக்கு பிறகு எப்படியாவது பாஜக மூலமாக நமக்கு உதவுவார்கள் என்று நம்பினார்கள். 2. 3வது, திமுக எதிர்ப்பு என்பதனால் நம்மளோடு இருப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, அது நடக்கலை. அதன் விளைவு மட்டுமல்ல, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, விஜய் சும்மா இல்லாமல் ஊழல் சக்தி உண்மையை எடுத்து சொல்லிவிட்டார், அடிமைன்ட்டார். இது இன்னும் அவங்களுக்கு கோபத்தை கிளறிடுச்சு. இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கு அதிமுகவுடைய ஐடி விங்கு பல்வேறு வகையிலும் அவரை பற்றி எழுத வேண்டிய ஒரு சூழல். அதாவது எந்த அளவுக்குன்னா, ஆதவ ஒரிஜினாவுடைய லாட்ரி டிக்கெட்டில் இருந்து, நிர்மல் குமாருடைய செய்கையில் இருந்து, பிளாக் டிக்கெட்டில் இருந்து எல்லாம் 1 by 1 இன்னைக்கு வெளியே வருது. இனிமேல் திமுக ஏற்கனவே விஜய்க்கு எதிராக இருக்கலை, இனியும் இருக்க மாட்டார்கள். என்ன காரணம்னா, அதிமுக விஜயை பார்த்துக்கிறோம், விஜய் அதிமுக பார்த்துக்கிறோம், எங்களுக்கு வெற்றி ஒன்று தான் இலக்கு, அந்த இலக்கில் போவோம் நாங்கள்.